புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் அனுமதியின்றி பேரணியாக செல்ல முயன்ற 100க்கும் மேற்பட்ட NLC ஒப்பந்த தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், விவரங்கள். NLC சீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, வீடு நிலம் வழங்குறவர்களுக்கு பணியாணை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்பு பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதாக அவங்க முடிவெடுத்திருந்தாங்க. இந்நிலையில் பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பா பேரணி செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதுல பாத்தீங்கன்னா விவசாய சங்க தலைவர் பாண்டியன், ஜீவா ஒப்பந்த தலைவர் சேகர் உள்ளிட்டவர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இவர்கள் திடீரென பேரணியாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் செல்வ முற்படும் போது அங்க குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக அவர்கள் எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசு உடனடியாக இதுல தலையிட்டு மத்திய அரசு வலியுறுத்தி எங்களுக்கு பணி நிரந்தரமும் விவசாய நிலங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு பணியாணைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். உடனடியாக மத்திய மாநில அரசு எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் என்று அவர்கள் அந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.